இருக்கு ஆக்சுவலா. ஓகே, தண்ணியாடா குடிக்கிற? அங்க பாருங்க, ஆக்சுவலா இந்த ஈவினிங் டைம் தான் வந்திருக்கோம். ஸோ அதனால கொஞ்சம் வெயிலா இருக்கு. இருக்காங்களே இந்த மாதிரி வச்சிருந்தா. சீஸ் வந்து ஒரு பக்கமா ஆட் பண்ணிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து சாட்டர்டே. அதான் இன்னைக்கு வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் தான் செய்ய போகிறேன், ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். நீங்கள் வந்து இதை வந்து வெயிட் லாஸ் ரெசிபியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பசங்களுக்கு வந்து அதே இது சீஸ் போட்டு கொடுத்தீங்கன்னா அது பசங்களுக்கு ஹெல்த்தியாக, இந்த ஜிம் போகிற பசங்களுக்கெலாம், டீனேஜ் பசங்க வந்து அதை சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அப்புறம் வந்து இந்த இது சக்கரவள்ளி கிழங்கு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இங்கே தண்ணி வந்து கொதிக்க வச்சிட்ருக்கேன். ஆவியில் தான் வேக வைப்பேன். ஆவியில் வேக வச்சோன்னா ஈஸியாக வெந்துடும். அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து இந்த சத்தெல்லாம் அப்படியே இருக்கும். ஸோ இது வந்து வேகட்டும். அடுத்து வந்து ஆம்லேட்டுக்கு வந்து இந்த வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு லைட்டாக வதக்கிடலாம். ஃபஸ்ட்டு ஆம்லேட் வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடாயில். அதில் ஃபஸ்ட்டு ஆனியன் சேர்த்துப்போம். ஆனியன் சேர்த்து லைட்டாக அது வந்து வதங்கணும், வேகணும். இதில் வந்து நிறையலாம் எண்ணெய் சேர்க்க வேண்டாம், ஏன்னா இது நம்ம வெயிட் லாஸ் ரெசிபியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் கொஞ்சம் லைட்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா போதும். இப்போ இந்த ஆனியன் கொஞ்சம் வேகட்டும். ஆனியன் வெந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் குடமிளகா சேர்க்குறேன். இதில் நீங்கள் வந்து இந்த குடமிளகா, அப்புறம் மஷ்ரூம், ஆனியன், கீரை, ஸ்பினாச், பாலக்கீரை இது சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த குடமிளகா, மஷ்ரூம் அது ரெண்டும் முக்கியம். அது ரெண்டும் சேர்த்தா தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். அது கூடவே கொஞ்சம் இந்த zucchini, கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஆக்சுவலாக எப்பயுமே வந்து இந்த கேப்சிகம், மஷ்ரூம், ஆனியன், அப்புறம் வந்து ஸ்பினாச் இதுதான் சேர்ப்பேன். இன்னைக்கு ஒரு 2 இது புதுசாக சேர்த்துருக்கேன். சரி, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு. பாதி வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்பினாச்சை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் உப்பும் பெப்பரும் சேர்த்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்கே இன்னொரு பவுலில் ஒரு 3 முட்டை பீட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே சக்கரவள்ளி கிழங்கும் வெந்து ரெடி ஆயிருச்சு. ஆம்லெட் செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு இன்னைக்கு வந்து நான் ஒரு நான்ஸ்டிக் கடாய் தான் எடுத்திருக்கேன். அதில் ஒரு சின்ன பீஸ் வந்து பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இந்த பீட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 3 முட்டையை அதில் ஊற்றிக்கலாம். இந்த பட்டர் வந்து இந்த கடாயில் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம முட்டையை ஊற்றிக்கலாம். முட்டை வந்து ஒரு 3/4 பதத்துக்கு வேகணும். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆம்லேட் இந்த மாதிரி 3/4 பதத்துக்கு வெந்ததுக்கப்புறம் ஒரு பக்கமாக நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சீஸ் வேணும்னா இன்னொரு சைடு வந்து சீஸ் போட்டுக்கலாம். சீஸ் வந்து சின்ன குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அது சீஸ் போட்டு கொடுத்துட்டிங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வெஜிடபிள்ஸும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், சீஸும் அவங்களுக்கு வந்து பிடிக்கும். நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து நம்ம வந்து சீஸ் சேர்க்காம நம்ம ஆம்லேட் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஆம்லேட். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெஜிடபிள்ஸும் சீஸும் சேர்த்ததுக்கப்புறம் அந்த ஆம்லேட்டை வந்து நம்ம தோசை மடக்கிற மாதிரி மடக்கிட்டு 2 பக்கமும் நல்லா வேக விட்டுடலாம். ஏன்னா எக்கு வந்து 3/4 பதத்துக்கு தான் வெந்திருக்கு. ஸோ அது ஃபுல்லாக வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இது ஆக்சுவலாக 3 முட்டை சேர்த்துருக்கேன். இது வந்து ஒரு ஆள் சாப்பிட முடியாது, இது வந்து 2 பேர் சாப்பிட்லாம். அது கூடவே சக்கரவள்ளி கிழங்கு, அதுவும் ரொம்ப ஹெல்த்தியான ஆப்ஷன். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட வெயிட் லாஸுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு ஆளுக்குன்னா 1 முட்டை இல்லை 1.5 முட்டை அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே லஞ்சும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் தான் செஞ்சுருந்தேன் அன்றைக்கி. சாம்பாரும் முட்டைக்கோஸ் பொரியலும் தான் செஞ்சுருந்தேன். இது முந்தின நாள் ஃப்ரைடே எடுத்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆக்சுவலாக நாங்கள் இந்த ஒரு ரெட் செடார் ஆறுன்னு இருக்குது, அந்த ஆறுக்கு தான் வந்திருக்கோம். அந்த ஆற்று ஓரமாக பார்க் இருக்குது.
ஆனால் 2 நாள் சரியான மழை. அந்த மழையில் வந்து இந்த ஆறு வந்து ஃப்ளட் ஆயிருச்சு. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இப்போ ஆறு இருக்கிற இடமே தெரியல. அந்த ஆறு கரை பூரா தண்ணி ஆகி குளம் மாதிரி இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதனால் இந்த பார்க்கை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒரு வாரம் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. பட் எல்லாரும் வந்து நின்று இதை பார்த்துட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் அந்த இதை வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே சம்மர் டைமில் வந்தோம்னா நல்லா மீன் பிடிக்கலாம். இது இப்போ வந்து ஒன்றும் பண்ண முடியாது, க்ளோஸ் பண்ணியிருக்காங்க பார்க்கையே. நம்ம இந்த பக்கம் நடப்பாதையில் வந்து வந்திருக்கோம். ரொம்ப அழகாக இருந்தோம். அந்த பக்கம் வந்தால் அதுதான் ஆறு ஆக்சுவலாக. அந்த பக்கம் போகுது, அந்த பாலத்துக்கு அடியில் போகுது அந்த ஆறு. அந்த பக்கம் போய் பார்க்கலாம். நம்ம உள்ள போகுது பாருங்க, இந்த பாலத்துக்கு அடியில். இதுதான் ஆறு, பாலத்துக்கு அடியில போகுது. அந்த பக்கமும் பார்க் இருக்கு ஆக்சுவலா. அந்த பார்க்குமே ஃபுல்லா தண்ணி ஆயிருச்சு. இந்த வருது எல்லாம். இந்த பாலம் இப்பதான் புதுசா கட்டினாங்க, போன வருஷம் தான் கட்டினாங்க. ஓகே, நம்ம இன்னொரு இடத்துக்கு போய் பார்க்கலாம். அந்த இடம் வந்து சூப்பரா இருக்கும், நல்லா இன்னும் சூப்பரா இருக்கும். இது பூரா வந்து தண்ணி ஃபுல்லா இருந்து ஆறு மாதிரியே தெரியல, குளம் மாதிரி தான் தெரியுது. ஆனா அந்த பாருங்க எவ்வளவு ஃபாஸ்டா போகுதுன்னு தண்ணி. செடி நல்லா என்ஜாய் பண்றான். இதாங்க நான் சொன்ன அந்த ஆறு. ஆக்சுவலா இந்த இது மட்டும்தான் ஆறு ஓடும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த பக்கம் இருந்தெல்லாம் ஆறு வருது பாருங்க. பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. ஆக்சுவலா 2 நாளைக்கு முன்னாடி இங்க வந்து டொர்னேடோ வார்னிங் இருந்தது. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா நாள் பூரா மழை. ஸோ அந்த மலையில பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த பக்கம் மட்டும்தான் ஆறு இருக்கும், அந்த சைடு இருந்தெல்லாம் வந்து ஆறு வராது. ஸோ வெள்ளம் ஆயிடுச்சு நல்லா. ஃப்ளட் வார்னிங் வேற கொடுத்துருந்தாங்க. இந்த ஆறுக்கு பேர் வந்து ரெட் செடார் ஆறு. இது அப்படியே வந்து மிஷிகன் லேக்குக்கு போகும். மிஷிகன் லேக் வந்து இங்க பெரிய ஒரு லேக் ஆக்சுவலா. அந்த லேக்ல இருந்து அப்படியே கடலுக்கு போயிடும். பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்ட்டு. ஒரு நாள் வந்து லெமன் ரைஸ், புளி சாதம் இதெல்லாம் எடுத்துட்டு வந்து நீங்க உட்காந்து சாப்பிட்டான்னா சூப்பரா இருக்கும். ஏன் ஓடுறாங்க? அவங்களுக்கு நம்மளோட ஃபுட்டெல்லாம் பிடிக்கும், ரொம்பவே பிடிக்கும் அவங்களுக்குலாம். இந்தியன்ஸே கிடையாது. ஆனா ரொம்ப எல்லாருமே நல்ல டைப் தெரியுமா, எல்லாருமே நல்லா பேசுவாங்க. நான் இங்கதான் ஒர்க் பண்றேன், இங்க இருக்கிற ஸ்கூல்ல தான் ஒர்க் பண்றேன். எல்லாருமே ரொம்ப நல்லா பேசுவாங்க, அந்த ஒரு இதுவே பார்க்க மாட்டாங்க. எல்லாருமே வந்து அவங்க சொந்தக்காரவங்கள்ட்ட பேசுற மாதிரியே பேசுவாங்க. எனக்கு வந்து அந்த ஒரு ஃபீலே இருக்காது. இங்க வந்து எனக்கு வந்து நல்லா ஃப்ரெண்ட்லியா எல்லாருமே பழகுவாங்க. எனக்கு அந்த ஒரு இதுவே இருக்காது இங்க. சரி, ஓகே. அந்த மரம் இருக்குல்ல, அந்த மரம் வந்து பர்பிள் கலர்ல பூ பூக்கும், சூப்பரா இருக்கும். இப்பதான் எல்லாம் மொட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இன்னும் அந்த ஃப்ளவர்ஸ் வந்ததுன்னா ரொம்ப அழகா இருக்கும். இப்பதான் எல்லாமே பூக்க ஆரம்பிக்குது. எல்லாம் வந்து எல்லாரும் ஈவினிங் டைம்ஸ்க்கு, இன்னைக்கு ஃப்ரைடே வேறையா, எல்லாம் பார்க்குக்கு வந்திருக்காங்க. ஒரு அம்மா அப்பா வந்து டெடியை வந்து பெட் பண்ணிட்டு போறாங்க. டெடியை பெட் பண்றதுக்காகவே இங்க வந்தாங்க ஆக்சுவலா. போயிட்டு பெட் பண்ணிட்டு அவங்க போயிட்டாங்க. ஆமா. அந்த பக்கம் போனா டாக் நிறைய இருக்கு. ஆனா இவன் வந்து சேட்டை பண்ணுவான் டெடி, அதனால அந்த பக்கம் கூட்டிட்டு போல.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெயிட் லாஸ் ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.